அவன் கிட்ட இப்ப என்ன ஆக போகுது? அவன் பத்திரத்தை எடுத்து காட்டுவான். அத மீறி நம்ம ஏதாவது கேட்டா போலீஸ கூப்பிடுவேன்னு சொல்லுவான். இப்ப நம்ம எதுவும் அவசரப்படக்கூடாது. நீ டாக்குமெண்ட்டை சரியா படிக்கலையாக்கா? நான் எப்பவும் பண்றதுதானேன்னு சொல்லி கையெழுத்து போட்டுட்டேன். அதுவும் இல்லாம கையெழுத்து போட்டதுக்கு மேல கொஞ்சம் காலி இடம் இருந்துச்சு. அதுலதான் ஏதோ மாத்தி எழுதியிருக்காங்க. அப்படியெல்லாம் கூடவா பண்ண முடியும்? அதாண்டி எனக்கும் ஒன்னும் புரியல. இத மாப்பிள்ளை கிட்ட சொன்னியா? இல்லம்மா, அவருக்கு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவாரு. உடனே கிளம்பி இங்க வந்து அந்த மேனேஜர் ஏதாவது பண்ணிடுவாரு. அதுவும் சரிதான். சின்ன விஷயத்துக்கே மாப்பிள்ளை அடிதடின்னு போயிடுவாரு. உனக்கு இப்படி ஆயிருக்குன்னு தெரிஞ்சா அவர் என்ன பண்ணுவாரோ தெரியல. மாமா வந்தோடனே எப்படி தெரியதான் போகுது. அதுக்கு முன்னாடி எப்படியாவது அந்த பணத்தை அந்த ஆள்கிட்ட இருந்து வாங்கிடணும். அவன் தான் தரவே மாட்டேன்னு சொல்லிட்டானேக்கா, அப்புறம் எப்படி வாங்குறது? எனக்கும் தெரியலடி. ஓனர் வீட்லயும் போய் அழுது கெஞ்சி பாத்துட்டேன். அவரும் என்ன நம்பல. அந்த பினான்சியர் கிட்ட வேற அடுத்த நாளே பணம் கொடுக்கறேன்னு சொல்லியிருந்தேன். அவர் வேற போன் பண்ணிட்டே இருக்காரு. பணத்தை கொடுக்கலன்னா அவரையும் ஏமாத்தின மாதிரி ஆயிடும். எல்லாம் எத்தால எழுத்து. எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது?